வீடுனா இதுதான் வீடுன்னு சொல்ற அளவுக்கு வீட்டை வேற லெவலா மிரட்டி விட்டுருக்காங்க. 5.25 சென்ட்டுங்க இடம். 6 சென்ட்டுக்கு கொஞ்சம் தாங்க கம்மி. 6 சென்ட்ல ஒரு வீடு நம்மளுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே வீடு இருந்தா இன்னமும் எப்படி இருக்கும்? வீட்டோட முகமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமா இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப அழகா வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தெரியுங்க. 16க்கு 16 சொல்லிட்டு பெரிய ஒரு லிவிங் ஏரியா, அதே மாதிரி திரும்பி 16க்கு 16 சொல்லிட்டு பெரிய ஒரு பெட்ரூம், அதுக்கு அட்டாச் பாத்ரூமே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10க்கு 10ன்னு அதில் உங்களுக்கு வந்து பாத்டப்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 16 ரெடி பண்ணி கொடுத்து கிச்சன் கம் டைனிங்கும் உங்களுக்கு வந்து 10க்கு 14 சொல்லிட்டு 16க்கு 16 லிவிங் ஏரியா. வீட்டுக்கு உள்ளதான் இப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தா, வீட்டுக்கு பின்னாடி குட்டீஸ்ல தாராளமாக கிரிக்கெட்டு அப்படின்னா ஃபுட்பால் விளையாடுறதுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸோட பெரிய ஒரு போர்ட்டிகோ ஏரியா. இது போக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பற்றி நான் இன்னும் நிறைய விஷயம் வந்து நான் சொல்லிட்டே போலாங்க. அதெல்லாம் நமக்கு டைமே பார்த்தாது. நம்ம ரொம்ப டிலே பண்ணாமல் ஷோக்குள்ள போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் எம்பி ப்ரோமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைஞ்சுக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா சைஸ் பார்த்துடலாங்களா? 36 அடி ரோடு பேசவோ 71 அடி நீளமாவோ கரெக்டாக 5.86 சென்ட் லேண்ட் ஏரியாவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 6 சென்ட்டுக்கு கொஞ்சம் தாங்க கம்மி. இதே நமக்கு பில்டிங்கை பார்த்தீங்கன்னா 1850 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டவுன் ஃபுல்லாக நமக்கு 3 பெட்ரூமோட வேற லெவலாக வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த சைடில் மெயின் டோரை நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்கு. இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷனில் சாண்டல், லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன் இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஒர்க்கில் பண்ணி வீட்டோட டெலிவிஷனை நம்மளுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கு ஒரே மாதிரி பெயிண்டிங் பண்ணி ஹெவியான மெட்டலை நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப பெரிய கார் பார்க்கிங் தாங்க. இந்த கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா தாராளமாக நம்ம 3 பெரிய எஸ்யூவி கார் நிறுத்துற அளவுக்கு பெருசாக அமைஞ்சிருக்கிற இந்த கார் பார்க்கிங் அளவு பார்த்தீங்கன்னா 12க்கு 23ங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீட்டை இதே மாதிரி நம்ம சுற்றிட்டு வர அளவுக்கு நிறைய செட்பேக் ஏரியா விட்டு வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மேலே சீலிங்கில் நம்மளுக்கு நிறைய ஸ்பாட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான கலர் காம்பினேஷன் நம்மளுக்கு வந்து செக்யூர் டைப்பில் கார் பார்க்கிங் எவ்ரிட்டி பார்க்கிங் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீட்டான டைல்ஸுமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே போக முன்னாடி வீட்டோட பேக் அண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாங்களா? வீட்டோட பேக் அண்ட் சைடு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜலமொழியில் பார்த்தீங்கன்னா வீட்டோட போர்வெல்லையே வாட்டர் செம்பு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு பின்னாடி நம்ம வீட்டில் நம்ம குட்டீஸில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்க கிரிக்கெட், ஃபுட்பால் அப்படின்னா நல்லா ஓடி பிடிச்சி நல்லா விளையாடுற அளவுக்கு இங்கே ஒரு பெரிய ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு இந்த ஸ்பேஸில் உங்களுக்கு வந்து கார்டன் வைக்கணும்னா தாராளமாக நீங்கள் கார்டன் கூட இந்த பெரிய ஏரியாவில் நீங்கள் வந்து வைக்கலாங்க. 5.25 சென்ட் இருக்கிறனால வீட்டை எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்து வீட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்கன்னு இவங்களை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸாக ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. நிலவை சுற்றி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிரானைட்டை நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே 2 படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ கலரில் ஸ்ட்ரிப் லைட்டில் மாட்டி அழகாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா தாங்க. இந்த லிவிங் ஏரியாவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக 16க்கு 14 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா கிளாஸி பென்சில் நமக்கு வந்து நீட்டான கலர் காம்பினேஷனில் டைல்ஸுமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கும் பார்த்தீங்கன்னா டைல்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வாலுக்கும் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஜிப்சம் போர்டு பண்ணியிருக்காங்க. அதில் எல்லோ கலரில் ஸ்ட்ரிப் லைட்டில் மாட்டி நீட்டான ஃபால் சீலிங் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு மேலே அழகுக்கு அழகு சேர்த்துற மாதிரி இவங்க கொடுத்துருக்க சூப்பரான மல்டிமீடியா டிவி தாங்க. பேக்ரவுண்டுக்கு எல்லா கலரில் ஸ்ட்ரிப் லைட்லாம் மாட்டி நிறைய ஷோகேஸ் பொசிஷனோட மிரரை நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்தது பார்க்கறதுக்கு வேற லெவலாக இருக்குது. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சுக்கிற அக்னிமுடில் வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஹால். அந்த கிச்சன் கம் டைனிங் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வீட்டோட பூஜை ரூம் வந்து டைனிங் ஏரியாவுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த பூஜை ரூம் நம்மளுக்கு வந்து கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட கியூரான கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் நம்மளுக்கு மொத்தமாக 16க்கு 10 அடியில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைனிங்கில் பெருசாக ஒரு யூபிஎஸ் விண்டோ, கிச்சனும் நம்மளுக்கு பெருசாக நமக்கு ஒரு யூபிஎஸ் விண்டோ ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாஷ் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்க்கும் நம்மளுக்கு வந்து கிரானைட் ஃபினிஷில் இங்கே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து சூப்பராக மாட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கலப்பா கலர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா ஆர்சிசி லேப்டாப் கூட நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க.
அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது குபேர மூலையில் அமைச்சிருக்கிற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 16க்கு 10ன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூமா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நீட்டான கலர் காம்பினேஷன் நம்மளுக்கு வந்து ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி அதில் நம்மளுக்கு ஃபால் சீலிங் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் மட்டும் நம்மளுக்கு வந்து ரொம்ப டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 3 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம், அளவு 6க்கு 5. இதில் வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், பாத்ரூம் தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸி ஃபின்ஸில் நமக்கு டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபின்ஸில் நமக்கு டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே லிவிங் ஏரியா சென்டரில் பார்த்தீங்கன்னா வீட்டோட செகண்ட் பெட்ரூமுக்கு அதை நம்ம பார்த்துடலாங்களா. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10 அடியில் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ளோரிங்க்கு ஒரே டைல்ஸாக யூஸ் பண்ணிக்காங்க. இந்த பெட்ரூம்ல ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் ஆரஞ்சு கலர்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அந்த வாலில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா மேலே சீலிங்ல நம்மளுக்கு டிஃப்ரெண்டான ஸ்டைலாக இருக்குங்க. அதாவது ரயில் போகிற நம்மளுக்கு அந்த ட்ராக் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இவங்க வந்து சூப்பராக ஒரு ஃபால் சீலிங் டிசைன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல ஒன் சைட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக அவுட்டர் லைன், பிளாக் பேண்ட், டேக் கண்டிஷன் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். ஒரு பாத்ரூம் சைஸ் பார்த்தோன்னா பாத்ரூம்குள்ளேயே நம்ம போய் ஸ்டே பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்குங்க. இந்த பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 5ங்க. நல்ல பாத்ரூம் நல்லா பெருசாக நமக்கு ரெடி பண்ணி கொடுத்து அழகான நீட்டான டைல்ஸையுமே வாலுக்கும் ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க இந்த பெட்ரூம் வெளியே வந்து வீட்டோட கடைசி பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். 2 பெட்ரூமே வேற லெவலாக இருக்குது. அப்புறம் கடைசி பெட்ரூம் எப்படி இருக்கும், வேற லெவலாக இருக்குங்க. 2 பெட்ரூம் டோருங்க, 3 பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடிமேட் இம்போர்ட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 16 அடின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கிங் சைஸ் பெட்ரூமா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டவுன் ஃபோர்டே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூம், ஒரு பெரிய ஒரு கிங் சைஸ் பெட்ரூமா ரெடி பண்ணது இந்த வீட்டில் நான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 16க்கு 14 அடியில் ரெடி பண்ணனால ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் நிறைய கிடைக்கணுங்காக 2 சைடு வால்லையும் நம்மளுக்கு நிறைய ஜன்னல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஜன்னல் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கடைசி பெட்ரூம் தாங்க. சாரி இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்க. ஒரு கிட்ஸ் பெட்ரூம் உங்களுக்கு வந்து எந்த அளவில் இருக்குமோ அந்த அளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 10க்கு 10ன்னு சொல்லிட்டு பாத்ரூம் ரெடி பண்ணது இல்லாமல் ரொம்ப எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா பாத்டப் கூட நமக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே போதுங்க, பாத்ரூம் இருந்துட்டு யாருமே கண்டிப்பாக வெளியே வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு கிளைண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்குமோ பார்த்து இந்த பில்டர் ரெடி பண்ணிக்குது. இந்த வீட்டை ரொம்ப எடுத்துக்காட்டாக இருக்குது. ஓகேங்க, அப்படியே நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிச்சிடலாங்களா. அப்படியே வாங்க மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகலாம். டெரஸ் ஏரியா போகிறதுக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட்டர் பாத்ரூமாக பார்த்துட்டு போயிடலாம். அவுட்டர் பாத்ரூம் அதுக்கு பக்கத்தில் ஸ்டேக்கஸ் ஏரியா பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டுங்க, எல்லா பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் டோர்ஸோ வெளியோட அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ்லையும் நமக்கு பிவிசி டோர்ஸ் இல்லைங்க ஃபைபர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம் நம்மளுக்கு இந்தியன் டேபிள் நம்மளுக்கு க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. வாலுக்கு நல்லா டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க, ஃப்ளோருக்கு நல்லா டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க மேலே டெரஸ் போகலாங்களா. டெரஸ் போகிறதுக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக அழகாக நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் தாராளமாக நம்ம இதே மாதிரி ஒரு 2 ஃப்ளோர் எடுக்கிறவளுக்கு அந்த அளவுக்கு ஃபவுண்டேஷன் நல்லா போட்டு இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அதாவது மேரேஜ் அந்த மாதிரி ஏதாச்சும் வைக்கணும்னா மண்டபமே பிடிக்க வேண்டாங்க. வீட்டுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அளவுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மேலே செம்ம ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி துவைக்கிறதுக்காக கல் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி காய போடுறதுக்காக லேங்கிள் கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மூச்சே இப்போதாங்க விட முடியுது, ஏன்னா இந்த வீட்டை சுற்றி காமிக்கிறதுக்குள்ள நானே ரொம்ப டயர்ட் ஆகிட்டேங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க. இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் எல்லாருமே கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டிபுரம் தான் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது.
இந்த வீட்டை லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 93 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட உணவு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.